சென்னை தியாகராய நகர் வாணி மகாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் YG மகேந்திரனின் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்படும் சாருகேசி படத்துக்கான பணிகளை நடிகர் ரஜினிகாந்த் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசி வருகிறார். அந்த காட்சிகள். முதல்ல வந்துட்டு நான் வந்து இந்த யூஏ பத்தி நான் சொல்லணும். 1975 பிப்ரவரி அது மார்ச் இருக்கும். அப்போ அந்த படத்தில் வந்து நான் அந்த சீன் ஆக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஷூட்டிங் இல்லைன்னு சொன்னால் நான் வந்து ஒரு கண்மணி சுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் அவருடைய பையன், அவர் வந்து அசிஸ்டண்டாக கேவிசா கிட்டே இருந்தார். அவர்கிட்ட நான் சொல்றேன் வந்து வீட்டில எல்லாம் ஷூட்டிங் இல்லை, வெளியே ஏதாவது ஷூட்டிங் சீக்கிரம் தான் எனக்கு சொல்லுங்க, ஷூட்டிங் பார்க்கறதுக்கு. ஏன்னா பாசன் சார் பார்த்தா எனக்கு பையன் ஏதாவது திட்டுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்மணி சுப்பு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாரு. இந்த மாதிரி எட்டிக்கு மயிலாப்பூர்ல நினைக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து ரகசியம் பரம ரகசியம் ட்ராமா அது வந்து ஷூட் பண்றோம். சுந்தரராஜன், ஜெயசுதா அவங்க வந்து ஆக்ட் பண்றாங்க, நீங்க அங்கே வாங்கன்னு சொன்னாங்க. ஷூட்டிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து ஒரு ஷூட்டிங் வந்து 9 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஒரு 10:30 வந்தேன். ஸோ எல்லாம் கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஊருக்கும் அது உள்ளே விடலை. இல்லை நான் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அந்த விடுங்கன்னு சொன்னால் பார்த்தா பார்த்துட்டு முதல்ல செருப்பு போட்டது பார்த்துட்டு சும்மாரியா நீ வந்து அப்படின்னு விட்டாங்க. ½ hour வெயிட் பண்ணி உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்ல வேலை காஸ்டியூமர் அந்த பக்கம் போனாங்க. போன உடனே சிவாஜி இங்கே வரீங்க வாங்க உள்ளே சொல்லிட்டு அது ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து YGM அவங்கெல்லாம் வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. கேவி சார் வந்து ஏதோ கேமராவில் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பால்டு பின்னால் வந்து ஒரு நல்ல முடி, நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல ஹைட்டான ஆஜானுபவான ஒரு ஆள் ஒரு நாமம் போட்டு பாலு நீ இது பாரு, பாலு நீ அது பாரு அப்படின்னு சொல்றாரு. கேவி சார் வந்து பாலுன்னு யார் சொல்றாங்கன்னு சொல்லி எனக்கு ஆச்சரியம். ஏன்னா கேவி சார் வந்து பாலுன்னு சொல்றது யாருமே நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படின்னு சொல்லும்போது அவரு சரி சார் இப்போ பண்ணலாம் சொல்லி காமெடி வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு வந்து பின்னால் வந்து இங்கே இருந்து நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு லேடி வந்தாங்க, நல்ல ஒரு லட்சணமாக ஒரு தீர்க்கமாக ஒரு ஹைட்டாக ஒரு நாமம் ஒரு திருச்சூர் போட்டுக்கிட்டு உடனே எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஈவன் பாலு பாலுன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அவரும் என்ன செஞ்சுட்டாரு வாங்க வாங்க சொல்லிட்டு ஹாய் பாலு அப்படின்னு சொல்லி கேவி சார் ஒரு கை கொடுத்தாங்க. அவர் தான் ராஜம்மா, மிஸ்ஸஸ் YGP. அவங்க 2 பேரையும் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஜோடி பொறுத்து வந்து பார்க்கறது ரொம்ப அபூர்வம். கம்ப்ளீட்லி அங்கேதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து பின்னால் இருந்து அது ட்ராமா ரிஹர்சல் நான் பார்த்தேன். 47 years ஆச்சு. இப்போ வந்து அவங்கள உறவினர்களே நான் ஒருத்தன் ஆகி இந்த 70வது UAA இந்த ஒரு விழாவில் 50வது இந்த ஒரு பெரிய ட்ராமாவுக்கு நான் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கேன்னு சொன்னா இதெல்லாம் இந்த காலத்தோட விளையாட்டு. இந்த காலம் வந்து யார எங்கிருந்து எப்போ எங்க கொண்டு போகும் தெரியாது, எப்போ கீழே இறக்கும்னு தெரியாது. அதுக்கு தான் மகா காலம்னு சொல்லுவாங்க. காலாய நம்ம அவ்வளோதான். ஸோ ட்ராமா வந்து UAL வந்து ஒரு வாட்டி அவங்க வீட்டிலே YGP அவங்க வீட்டிலே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அரங்கேற்றம் பண்ணி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும்போது அது பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. மேலே மொட்டை மடையில் YGP சார் அவங்க வீட்டில் மேலே YGP சார் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு பதியம் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ எல்லாரும் வந்து 15-20 பேர் வந்துட்டு இந்த ரிஹர்சலா கலாட்டாவா ஒன்றும் முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் half an hourக்குள்ள ஒரு 40 minutesக்குள்ள ஏதாவது ஒரு பஜ்ஜி ஒரு வடா ஒரு பக்கோடா ஏதாவது வந்துட்டே இருக்கும். வந்து அவர் வந்து அப்படியே வந்து ஊக்கப்படுத்துவார், என்கரேஜ் பண்ணாடா ஏதாவது விடுறா இது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதுல வந்து அதனால தான் வந்துட்டு அது வந்து UAA யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட். அமெச்சூர் என்ன சொன்னா என்ன நியூ கமர்ஸ் ஒன்றும் தெரியாதவங்க, அதுதான் அமெச்சூர்ஸ் ஆக்சுவலி. அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து ஸோ கம்ப்ளீட்லி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அது வந்து நீங்கள் எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக வந்து இவர் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய மதர், லக்ஷ்மி அவருடைய மதர், அதுக்கப்புறம் நாகேஷ், சோ, விஷு, எத்தனை பேர் எல்லாம் இங்கே வந்தாங்க சொன்னால் அது ஒரு தாய் வீடு.
அங்கே வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஈவன் எம்ஜிஆர்லேருந்து, சிவாஜிலேருந்து, ஜெயலலிதாலேருந்து, சந்தியாலேருந்து ஜஸ்ட் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்லி வந்து வைஜிபி அவர்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ அவர் வந்து ஐ திங்க் கஸ்டம்ஸில் இருந்தாங்க, பெரிய ஆஃபீஸர், கஸ்டம்ஸில் பெரிய ஆஃபீஸர், கண்ணியம் அவ்வளோ ரெஸ்பெக்டட் ஒரு பொசிஷன் சமுதாயத்தில். அவருடைய மிஸ்ஸஸ் ராஜப்பா வந்து பத்மாஸ்ரீ பிஎஸ்பி, அவர் வந்து அவர் தான் ஸ்தாபனம் பண்ணி அதை வளர்ச்சி வந்து அப்போவே வந்து மிகப்பெரிய ஸ்தாபனம், இப்போ நீங்கள் கேட்கவே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் என்ன ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அதனால தான் வந்துட்டு கம்ப்ளீட்லி அவங்க ட்ரூப்பில் இருக்கிறவங்க எல்லாமே மோஸ்ட்லி வந்துட்டு நல்லா படித்தவங்க, ஏதாவது வந்து அதை வேலை கவர்மெண்ட் வேலை நல்ல வேலை செய்கிறவங்க. அங்கே வந்து ட்ராமா லிஸ்டிங் செய்கிறாங்க. ஈவன் ஜெயலலிதா ஆகட்டும், லட்சுமி ஆகட்டும், எல்லாமே வந்து ஒன்றை வந்து பாதுகாப்புக்கு இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு கண்ணியம், யூஏல நம்ம வந்து நடிப்போம்னு சொன்னால் ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட். அப்போ பல லிஸ்டிங் ஒரு நான் கேள்விப்பட்டிருக்க 60s வந்துட்டு அத்தனை ட்ரூப்ஸ் இருக்கும். அது யூஏ வந்து அதான் ஒரு தாய் வீடு. ஸோ அந்த இதில் வந்துட்டு மகேந்திரன் வந்து அதுக்கு வந்து ஒரு வாரிசா அது இன்னும் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அது ரியலி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது 2வது வாட்டி நான் இந்த ட்ராமா நான் பார்த்துருக்கேன். அதாவது நீங்கள் ட்ராமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து கதை வெங்கட்டுக்கு வந்து ஹேஷ்டாக் இன்னும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அந்த கதையை வந்துட்டு எப்போ எந்த கதைக்கும் வந்து திரைக்கதை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு திரைக்கதை, அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரங்கள், அந்த திரைக்கதை கொண்டு போகிற கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அதோடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய பாவங்கள், அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய குணங்களை வச்சு டைலாக்ஸ், வசனங்கள், அப்படி எல்லாமே அமைஞ்சாதான் அந்த ஒரு நாடகமாகட்டும், சினிமாவாகட்டும், இல்லை சினிமா அந்த நாடகமாகட்டும், கதை திரைக்கதை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவ்வளோ ஒரு கச்சிதமாக இந்த சாருகேசியில் வந்து அது அமைஞ்சிருக்கு. அது வந்து 2வது சீன் 3வது சீன்லேயே எப்பவுமே வந்துட்டு அதாவது எப்பவுமே வந்து ஒரு ட்ராமா வாழ்க்கையாகட்டும், இல்லை சினிமாவாகட்டும், இல்லை நாடகமாகட்டும், எல்லாமே அப்படியே போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களாலே அந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா மற்றவங்க கிரியேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா சந்தர்ப்பம் சூழ்நிலையால் கிரியேட் ஆகும். அந்த ப்ராப்ளமை வந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அது சால்வ் பண்ணி சக்ஸஸாக வந்து பண்ணுவாங்களா, அதில் ஃபெயில் ஆகிடுவாங்களா, அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, இதுதான் எல்லாம் மொத்த கதையை. இதை வச்சு தான் எல்லாமே வந்து சுற்றி பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து அந்த மருமகள் அந்த வந்ததை விருந்து அந்த ட்ராமா எடுக்கிற அந்த போகிற இது சேர்ந்து வைக்கிறேன். அந்த சேம் பியூட்டிஃபுல் டயலாக் அது எப்படி கன்சியூம் பண்ணாங்க வெங்கட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அது வந்து வில்லு பாட்டு மாதிரி அது சொல்றது, அதே வந்து அவ்வளோ புதுசாக இருக்கு. சென்னை தியாகராய நகரில் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி வைத்த பின் நடிகர் ரஜினிகாந்த் உரை நிகழ்த்தினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.